உங்க வாழ்க்கைய நீங்க பாக்குற விதத்தையே வெறும் 10 நிமிஷத்துல மாத்த முடியுமா? முடியும். இந்த பொண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இவங்க வாழ்க்கைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கைய நீங்க பாக்குற பார்வையே மாறும். சாப்பிட்டு இப்படி ரொம்ப குண்டானதுனால வீட்டுல எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அக்கா ஒருத்தி இருப்பா, எப்பவும் இவளுக்கும் அவளுக்கும் ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா சில நேரத்துல மட்டும் ரொம்ப பாசமா பேசுவா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். இப்படியே வீட்டுல திட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சண்டை வந்து இந்த பொண்ணு வந்து வீட்டுல இருந்து வெளியே போயிடும். வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு தன்னோட கசின் கூட ஒரு நாள் இருப்பா. அப்போ மறுபடியும் உங்க அப்பா அம்மாவும் அக்காவும் இவளை வீட்டுக்கு வந்து மறுபடியும் கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து ரொம்ப நைஸா பேசி இவங்க அக்கா வந்து இவ பேர்ல ஒரு பிளாட் இருக்கு சொந்தமா. அந்த பிளாட்டை எழுதி வாங்குறதுக்கு தான் இவங்க அக்கா வந்து நைஸா கூட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அக்கா வந்து புருஷன் கூட சண்டை போட்டு வீட்டு விட்டு வந்திருப்பா. சோ இருக்க இடம் இருக்காது. அதனால தங்கச்சியோட பிளாட்டை நைஸா பேசி வாங்கிடலாம் அப்படின்ட்டு இவளை கூப்பிட்டு வருவாங்க. அப்ப இந்த பொண்ணு அப்போ என் மேல இருக்கிற பாசத்தினால இவங்க என்ன கூப்பிட வரல, என்னோட இடத்த இவ பேருக்கு மாத்தி கொடுக்கணுன்றதுக்கு வேண்டிதான் என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சதை ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடும். இப்படியே இருக்கும்போது இவங்க அம்மா வந்து என் பிள்ளை இப்படியே குண்டா இருக்காளே, இவ ஒரு வேலையும் செய்யறது இல்ல, ரொம்ப சோம்பேறியா இருக்காளே அப்படின்றத நினைச்சு இவங்க அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ 2வது தடவை பயங்கரமா அடி விழுகும் இந்த பிள்ளைக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா இறந்த பிறகு எல்லாருமே இந்த பிள்ளைய பிளேம் பண்ணி, நீ உன்னாலதான் எங்க அம்மா இறந்து போச்சு, நீ வேஸ்ட், உன்னை பத்தி யோசிச்சு எங்க அம்மா இறந்துருச்சு அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை என்ன பண்ணணும்னா, இவளுக்கு ஒரு கசின் இருக்கும், அங்க போய் இந்த பிள்ளை தங்கும். அந்த புள்ள என்ன பண்ணுவானா, நீ உன்ன மாதிரி குண்டா இருக்கிறவங்களுக்கு எங்க டிவியில வந்து ஒரு ஷோ நடத்துறோம், அங்க வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், எங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்ணேன், எங்க அம்மா இறந்துருச்சு அப்படி இப்படின்னு நீ சொன்னா மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு உனக்கு வந்து சிம்பத்தி கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும், அதை வச்சு நீ வந்து ஒரு சொந்தமா வீடு வாங்கிக்கலாம், நீ தனியா வாழலாம் அப்படி இப்படின்னு இந்த புள்ளைய பிரெயின் வாஷ் பண்ணிட்டு, இந்த புள்ளைக்கு போக விருப்பம் இருக்காது. இருந்தாலும் இந்த புள்ள வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போயிரும். எதனாலனா இந்த புள்ள மேல இருக்கிற பாசத்தினால இல்ல. அப்ப இந்த புள்ள என்ன நினைச்சுக்கும், என் மேல இருக்கிற பாசத்தினால என் தங்கச்சி வந்து என்ன கூப்பிட்டு போகுது அப்படின்னு நினைச்சுக்கும். ஆனா இவங்க தங்கச்சி என்ன பண்ணிருக்கும்னா, இவங்க தங்கச்சிக்கு எங்க மீடியாவில நீ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து சக்சஸ் பண்ணும், அப்பதான் உனக்கு சேலரி நிறைய போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சுயநலத்துக்கு வேண்டி யாரும் ஆள் கிடைக்கிறதுனால இந்த புள்ளைய கூட்டு போய் அந்த மாதிரி ஏமாத்தி ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ எல்லாருமே இந்த புள்ளைய பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீ உன்னாலதான், நீ சோம்பேறியா இருக்கிறனாலதான், உன்னாலதான் உங்க அம்மா செத்துருச்சாமே அப்படி இப்படின்னு சொன்னதும் இந்த பிள்ளைக்கு என்ன பேசணும்னே தெரியாது. அப்போ இந்த புள்ள வந்து மயக்க வர்ற மாதிரி நடிச்சுட்டு விழுந்துரும். அதை கூட தங்கச்சி தான் சொல்லியிருப்பா, நீ ஏதாவது கேட்டாங்கன்னா உனக்கு பதில் சொல்ல முடியலன்னா மயக்க வந்த மாதிரி நடிச்சிரு அப்படின்னு. அப்புறம் இந்த புள்ள வந்து மனசு ரொம்பவே உடஞ்சு போயிடும். என்னடா இப்படி ஆயிடுச்சே, நம்மள வந்து இந்த உலகமே வெறுத்துருச்சே என்ன அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு பார்க்ல உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கும். அப்ப ஒருத்த வந்து பக்கத்துல வந்து ரொம்ப அன்பா பேசுவான். அப்போ எல்லாருமே வெறுத்து ஒதுக்குனவள வந்து ஒருத்த ரொம்ப அன்பா பேசினா மனசு எப்படி இருக்கும்? அப்போ இந்த பிள்ளைக்கு வந்து என் மேல ஒருத்த அன்பு கட்டுறதுக்கு இருக்கானே அப்படின்னு பார்ப்பான். அப்போ இந்த புள்ள வந்து அங்க வந்து கொஞ்சம் குளிர்ற மாதிரி உடம்பு இப்படி பண்ணும். உடனே இவன் என்ன பண்ணுவான், தன்னோட ஜெர்கின் எடுத்து அந்த பிள்ளைக்கு போட்டுக்குங்க அப்படின்னு கொடுப்பான். அப்போ இந்த பிள்ளைக்கு ரொம்பவே இதாயிரும், என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கானு, என்னையும் லவ் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கானு அப்படின்னு. ஆனா அவன் வந்து இந்த புள்ள மேல இருக்கிற பாசத்தினால அந்த ஜெர்கின் கழட்டி கொடுத்துருக்க மாட்டான். அங்க இவன் வந்து ஒரு பாக்ஸிங் அகாடமில கோச்சா வேலை செஞ்சுட்டு இருப்பான். இவன் வந்து யூனிஃபார்மோட இல்லன்னா அவங்க திட்டுவாங்கன்ட்டு இவன் என்ன பண்ணுவான், யூனிஃபார்ம் மேல ஒரு ஜெர்கின் போட்டிருப்பான். இவனோட ஹெட் பாக்குறாங்கன்ட்டு யூனிஃபார்ம் இல்லாம பார்த்து திட்டுவாங்கன்ட்டு ஜெர்கினை கழட்டி அந்த புள்ளைய கொடுத்துருப்பான். ஆனா இந்த புள்ள என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கும். இப்படி இருக்கும்போது அவன் மேல ஒரு ஈடுபாடு வந்துட்டு முதல் பார்வையில லவ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவனும் சரி அப்படின்னு அந்த பிள்ளை கூடவே இப்படியே போயிட்டு இருக்கும்போது, நீ வந்து பாக்ஸிங் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லுவான், வெயிட்டை குறை அப்படி இப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் இவன் வந்து வெயிட் கம்மி பண்ண சொல்றான், எனக்கு கோச்சிங் கொடுக்க போறா அப்படின்னு நினைச்சுக்கும். ஆனா அவன் வந்து அவங்க அகாடமியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ வந்து யாரையாவது கிளைண்ட் பிடிச்சாதான் உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கூட தெரியாம இந்த புள்ள என்ன உண்மையாவே நேர்மையாவே லவ் பண்றான், என் மேல அக்கறை எடுத்து இவன் இது பண்றான் அப்படின்ட்டு அவன் இன்னும் ரொம்ப அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இவன் வந்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவன் போவான், இவனை பாக்குறதுக்கு வேண்டி போவான். இவன் வந்து உடம்ப குறைக்கணும் இது பண்ணணும் அப்படின்றதுக்கு போறது இல்ல, போவான், சொல்லி கொடுத்து செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு என்னமோ ஒரு பண கஷ்டம் வந்துட்டு இவன் வந்து குடிக்க போவான். குடிக்க போன இடத்துல இவன் இந்த புள்ள வந்து தேடி போகும். தேடி போயிட்டு பார்க்கும்போது ரொம்பவே குடிச்சிட்டு இருப்பான். எதனால அப்படின்னு சொன்னதுனால, இந்த மாதிரி காசு பிரச்சனை இருக்கு, என்னமோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னப்போ, சரி இவ்வளவு குடிக்க வேண்டாம், ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த புள்ள வீட்டுக்கு கூட்டு போகும். வீட்டுக்கு கூட்டு போனப்போ இந்த பையன் ரொம்ப குடிச்சிருப்பான்.
அதனால அங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் வேற. இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே கண்ட்ரோல் இல்லாம அங்க ஒன்னா இருக்கிற சூழ்நிலை வந்துடும். பெட்லயே ஒன்னா இருந்துருவாங்க. அப்போ இந்த புள்ள வந்து மறுபடியும் போயிட்டு இந்த எதனால நீ இப்படி நேத்து அவ்வளவு குடிச்சிட்டு இருந்த, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வீடு இல்லை சொந்தமா, என்னை வந்து வீடை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க, அங்க போய் நான் இது பண்ணணும்னா காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவான். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு அடுத்த வாரம், அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சானா 10 லட்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அந்த 10 லட்சம் காசு கிடைக்கிற காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 50,000 ரூபாய் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவனுக்கு ஜெயிக்கிற திறமை இருக்கு, அது இந்த பிள்ளைக்கு தெரியும், இவன் ஜெயிச்சிருவான், ஏன்னா இவன் வந்து ஒரு கோச். சோ சரி அப்படின்ட்டு இந்த புள்ள என்ன பண்ணும், நீ கவலைப்படாத காசை பத்தி, நீ ஜெயிக்கிறன்றது உன் மேல எனக்கு நம்பி இருக்கு, நீ ஜெயிப்ப, நான் காசு ரெடி பண்றேன் அப்படின்ட்டு இந்த புள்ள நான் சேமிச்சு வச்சிருந்த காசை எடுத்து 50,000 ரூபாய் எனக்கு கொடுக்கும். எதுக்கு, பாக்ஸிங்ல கலந்துக்கிட்டு இவன் ஜெயிக்கட்டும், ஏன்னா இவன் ஜெயிப்பான், இவனுக்கு அந்த திறமை இருக்கு. சரி அப்படின்னு இப்படி இருக்கும்போது காம்படிஷன் கிட்ட வரும்போது இவன் என்ன பண்ணுவான், அன்னைக்கு ஃபைட் நடக்கும்போது அந்த ஃபைட்ல இவன் தோத்துருவான். ஆனா இவன் என்ன பண்ணிருப்பான்னா, அந்த காம்படிஷன் ஆப்போசிட் டீம் கூட பேசி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீ மேட்ச்ல தோத்துரு 5 லட்சம் ரூபாய் உனக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் ஜெயிக்கட்டும் அப்படின்னு 50,000 ரூபாய் காசு ரெடி பண்ணி கொடுத்துச்சுல, அந்த காசுக்கு அந்த உணர்வுக்கு மரியாதை கொடுக்காம இவன் ஜெயிக்காம வேணும்னே தோத்துருவான். அந்த விஷயம் இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த பிள்ளைக்கு வந்து தான் குண்டா இருக்கேன் அப்படின்னு வீட்லயும் இவளுக்கு மரியாதை கொடுக்காம வீட்டுல இருந்து துரத்திட்டாங்க. அக்கா வந்து பிளாட்டுக்கு வேண்டி ஏமாத்திட்டு இவளை பாசமா பேசி பிளாட் வாங்கிட்டு அவளும் துரத்தி விட்டுருவா. இவளோட கசின் வந்து இவளுக்கு சேலரி ஜாஸ்தி ஆகணுன்றதுக்கு வேண்டி இவளை மேல பாசம் இருக்கிற மாதிரி காட்டி எல்லாரும் இந்த உலகமே காரி துப்புற அளவுக்கு கேவலப்படுத்தி அனுப்பிச்சாச்சு. இவன் ஒருத்தன் லவ் பண்றான் என்ன அப்படின்னு பாசமா இருந்தவன் லவ் பண்ற மாதிரி நடிச்சு உடம்பையும் கொடுத்தாச்சு, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசும் கொடுத்தாச்சு, ஏன் இவன் வந்து ஜெயிக்கிட்டுன்ட்டு. ஆனா இவனும் ஏமாத்திருவான். இத்தனை வலியும் தாங்கிக்கிட்டு இந்த புள்ள அப்படியே உட்கார்ந்து ஒட்டஞ்சி அழுதுட்டு என்ன பண்ணும், இந்த கோபத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு போய் பஞ்சிங் பேக்ல போய் பஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே கதறி அழுதுட்டு அப்போ ஒரு முடிவெடுக்கும், இனிமே நான் யாரையும் நம்ப கூடாதுன்ட்டு. தன்னோட தோல்விகள் ஏமாற்றங்கள் அத்தனையும் வந்து நான் குண்டா இருக்கிறதுனால தானே என்னை இப்படி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே பாக்ஸிங் ரிங்ல இறங்கி முயற்சி பண்ணி பயிற்சி எடுத்து இப்படி இருக்கிற உடம்ப இப்படி குறைக்கும். இது படம் கிடையாது, இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு, இந்த படத்தோட டைரக்டரும் இந்த பொண்ணு தான், கதையை தன்னோட சொந்த கதையை தான் படமா எடுத்திருக்கு. இந்த பொண்ணு தான் இப்படி தன்னோட உடம்ப குறைச்சிக்கிட்டு கடைசியில ரிங்ல ஃபைட் ஆடும். கடைசியில ஃபைட்டுக்கு ரிங்குக்கு போகும்போது அப்படியே இப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டு, இது கடைசி சீனு, இந்த கிளவுஸ் போட்டு பாக்ஸிங் கிளவுஸ் போட்டு வரும்போது எதிர்க்க ஒரு கண்ணாடி இருக்கும். இந்த பொண்ணு அப்படியே வரும்போது எதிர்க்க இந்த குண்டா இருக்கிற பொண்ணு இவளுக்கு தெரியற மாதிரி காமிப்பாங்க. இந்த சீன் எடுக்கும்போது இந்த புள்ளைய உடைஞ்சு எழுந்திருக்கு. ஏன்னா இப்படி இருந்த உருவத்தை பார்த்து கண்ணாடியில தன்னோட இப்படி இருக்கிற உருவத்தை பார்த்து இந்த சீன் எடுக்கும்போது கதறி அழுவும் அந்த புள்ள, உடைஞ்சு அழுவும் அந்த சீன் எடுக்க முடியாம. ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா இப்படி இருக்கிற உடம்ப இப்படி குறைச்சிருக்கு. இது உண்மையாலுமே இது என்ன வந்து எப்படி இது இம்ப்ரெஷன் பண்ணிருச்சுன்னா, நான் வந்து ரொம்ப குடிக்க அடிமையா இருந்தவன். நான் வந்து டெய்லர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டிவி ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கதை கேட்டுக்கிட்டே நான் வந்து துணி தைப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு சேனல்ல பார்த்தேன் இந்த ஸ்டோரிய. நிறைய தடவை தம்ப்நெயில் வரும், நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பார்க்கவே இல்லை. சரி என்னதான் இது பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். அந்த ஒரு நொடி தாங்க நான் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்து தொப்பையை குறைச்சி இன்னொரு 8 மாசத்துல 6 பேக் வைக்கணும்ன்ற முடிவு எடுத்திருக்கேன்னா இந்த ஒரு பொண்ணு தான் எனக்கு வந்து, இந்த பொண்ணு தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ நம்ம நிறைய வாழ்க்கையில நிறைய தடவை ஏதாவது முயற்சி பண்ணி தோத்துருவோம், பல தடவை தோத்துருப்போம். ஆனா பல பேர் நம்மளை வந்து அவமானப்படுத்திருப்பாங்க. அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம நம்ம வந்து இந்த பொண்ணு மாதிரி நம்மளோட தோல்விகளையும் நம்மளோட ஏமாற்றத்தையும் நம்ம வைக்கிற குறிக்கோள், நம்ம லட்சியத்து மேல வெறியா நம்ம கோபத்தை எல்லாம் அதுக்கு மேல காட்டணுங்க. அப்பதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். நம்மளோட தோல்விகள் நம்மளோட அவமானங்களே நம்மளோட ஆயுதமாக்கிக்கணும். இந்த புள்ளையும் அப்படிதான் அந்த கோபத்தை வந்து வெறித்தனமா பாக்ஸிங் ரிங்ல அந்த கோவத்தோட பிராக்டிஸ் பண்ணி இப்படி இருந்த பிள்ளை இப்படி ஆகும். ஸோ உண்மையாலுமே இந்த கதை வந்து ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கும். இது கதை கிடையாதுங்க, உண்மையாலுமே இதோட லிங்க் நான் வந்து அந்த சேனலோட லிங்க் எடுத்து அந்த வீடியோட லிங்க் நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க, ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இந்த புள்ள மாதிரி தாங்க நம்மளுமே இருக்கணும். எப்பவுமே நமக்கு யாருமே இல்லை, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கவே கூடாது.
நம்ம இப்போ இந்த நொடியில நம்ம எப்படி இருக்கோம், யார் கூட இருக்கோம், நமக்கு அது வேணும் இது வேணும்னு இருக்கக்கூடாது. நம்ம சூழ்நிலைய நம்ம இல்லாததையும் உருவாக்கிக்கிட்டு நமக்கான நேரத்தை நம்ம உருவாக்கணும். நமக்கான வெற்றியை நம்ம தான் போராடி ஜெயிக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கணுங்க. இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.